கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்மேல் வெளிப்பட்ட தேவ இரக்கம் தீத்து 3:5 இப்படியாய் சொல்லுகிறது: தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். இரக்கமானது நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருந்த நித்திய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை விட்டு அகற்றி போட்டது. முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 2:2. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். தீத்து 3:3. நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அதாவது நம்முடைய பிறப்பினாலும் நடக்கையினாலும் கிறிஸ்துவை அறிய முன்னதாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கோபாக்கினையின் பிள்ளைகள் என்ற பெயர்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்து வந்தோம். நாம் எதற்கு பாத்திரராக இருந்தோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் செய்த நீதியின் கிரியையை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அது மட்டுமல்லாமல் தம்முடைய கிருபையினாலோ நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இல்லாதிருந்த நீதிமான் பரமபிதாவின் பிள்ளைகள் என்ற மகத்துவமுள்ள பதவியை எங்களுக்கு கொடுத்தார். இந்த மன்னிப்பு எதனால் உண்டானது? இந்த மாபெரும் தகுதியை பெற்றுக் கொள்வதற்குரிய நிபந்தனை என்ன? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டுமே இந்த பதவி நமக்கு கிடைத்தது. எனவே பிதாவாகிய தேவன்தாமே இத்தனை இரக்கத்தை இலவசமாக நம்மேல் பாராட்டியிருக்க நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களுக்கு என்ன செய்வது? தேவ நீதியாக இருக்கும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அவருடைய திட்டம் தன்மேல் நிறைவேற காத்திருக்கின்றவன் என்ன செய்வான்? அவனும் இரக்கம் காண்பிப்பான் அல்லவா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எங்களுக்கு இறங்கும் தேவனே, இரக்கத்தை காண்பிக்கும் தெய்வீக சுபாவமானது எங்களில் வளரத்தக்கதாக மன்னிக்கும் இருதயத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.